இப்போ இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரும்போது ஒரு சில கேள்விகள் வந்து பொதுவான சில கேள்விகள் வருது சார். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மக்காவில் இருக்க மக்காவில் இருக்கிறாங்க. அங்கேருந்து கூஃபாவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி போகிறாங்க. இடையில கர்பலாவில் ஷஹீதாகிறாங்க. ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்காக நான் போய் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தினுடைய அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி போகிறேன் அப்படின்ற அங்கே ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ இந்த ஆட்சின்னு சொல்லி வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் ஆட்சி பண்ணுறாங்களே, அப்போ இந்த குடும்ப ஆட்சி முறை அப்படின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து இப்படி இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து ஒரு சிலர் வைக்கிறாங்களே, இதற்கான பதில் என்ன சார்? அதாவது சில பேர் கேட்பாங்க, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் போகணும், கூஃபா நகர மக்களுக்கெல்லாம் ஆட்சி செய்வதற்கு ஏன் போகணும், ஏற்கனவே தான் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது, அதாவது யசீதுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் யசீது அப்படிங்கிறவர் டமாஸ்கஸ் சிரியா நாட்டில் தான் அவருடைய தலைநகரம். ஆனால் கூஃபா அந்த ஈராக் பகுதியில் அவருடைய ஆளுமைக்குள்ளே வந்துடுது. கூபா மக்கள் இவங்களை கூப்பிட்டதுனால கூபா போகிறாங்க, இவங்க டமாஸ்கஸும் போகல, இந்த மக்கள் கூப்பிட்டாங்க தான் போனாங்க. சார் கேட்குறாங்க, அப்போ ஆட்சி என்னங்கிறதுக்கு இவங்க ஏன் போனாங்க, அப்போ ஆட்சி என்ன அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கு சொந்தமானதா, அதனால தான் இவங்க போனாங்களா அப்படிலாம் சில பேர் அறியாமையின் வெளிப்பாடாக கேட்குறாங்க. இஸ்லாமிய வரலாற்றை நன்றாக படிச்சிருந்தா இந்த கேள்வியே எழாதுல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருக்குத்தான் ஆட்சியா அப்படி கேட்குறாங்களே. நான் கேட்குறேன், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யார் கலீஃபா வந்தது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு யார் வந்தது? உமர் ரலியல்லாஹு தானே வந்தாங்க. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தானே வந்தாங்க. அதுக்கு பிறகு தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரான அலி ரலியல்லாஹு வர்றாங்க. இந்த ஒன்றே போதுமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் தான் ஆட்சி அப்படிங்கிற சப்ஜெக்டே இங்கே இல்லையே. நம்ம ஒன்றா பார்க்குறோம் அல்லவா? சரி. அதே போல் இப்போலாம் நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அல்லவா? அப்போலாம் அப்படி இல்லை, பையத்து செஞ்சு கொடுப்பாங்க மக்கள்லாம் வந்து இவங்க வந்து ஹலீஃபாவா நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பையத்து செஞ்சு கொடுப்பாங்க. ஓட்டு முறைகள்லாம் அப்போ கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்படி தான் நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி தான் நடந்துச்சு. சரி, இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் போனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரு பிள்ளை, ஆகவே நான் கூபாவை ஆளப் போகிறேன் அப்படி போவே இல்லையே. கூபா நகர மக்கள் கடிதமாக எழுதி நீங்கள் தான் எங்களை ஆட்சி செய்யணும் வாங்க அப்படின்ட்டு அந்த அவர்கள் எழுதிய கடிதத்தை பல மூட்டைகளில் கட்டலாம், அவ்வளவு கடிதம். சிலர் ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லி கூஃபா மக்கள்லாம் சேர்ந்து நீங்கள் தான் எங்களுக்கு தலைவராக இருக்கணும் ஆட்சி அமைக்க கேட்டாக்கா இப்போ அப்படி ஓட்டு போடுற மாதிரி தானே அதுவும். அந்த மாதிரி தான் அவங்க கூபா நகர மக்கள் அத்தனை பேரும் நீங்கள் தான் எங்களை ஆளணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க அங்கே ஊர்லேருந்து தேர்ந்தெடுத்து செய்து அனுப்புகிறாங்க. ஆனால் இதை நம்பி தான் போனாங்க. கூபா நகர மக்கள் நல்லவங்க தான். ஆனால் யசீதினுடைய அந்த செயல்பாட்டில் பயந்து போயிட்டாங்க, நமக்கு என்ன ஆகுமோ. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. அதனால தான் அரபியோட ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அல் கூஃபி லா யூஃபி வளவுக்கான சூஃபி அப்படிம்பாங்க. இந்த கூபா நகர மக்களுக்கார கூபாவாசி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டார், அவர் சூஃபியாக இருந்தாலும் சரி தான், நல்ல மக்கள் தான், இஹ்லாஸாக தானே கூப்பிட்டாங்க. பிறகு அங்கேருந்து ஆளுகள் வந்து நெருக்கத்தை கொடுத்தோடனே ஆதரிச்சா நம்முடைய உயிருக்கு ஆபத்துங்கிற சூழ்நிலை வந்தோடனே எல்லாம் பின் வாங்கிட்டாங்க. வர்றது வரட்டும், நம்ம சொல்லி தானே வந்தாங்க அப்படின்னு இருந்திருக்கணும் அந்த மக்கள். அதான் முறை. அந்த முறையிலேருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க. அதனால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்யுங்க நாங்கள் அழைச்சதுனால தான் போனாங்களே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளானா அதனால் நான் உங்களை ஆட்சி நடத்துவேன் அதனால் நான் வரலன்னு போகலையே. அப்படி பண்ண டமாஸ்கஸுக்கு போயிருக்கேன், அங்கேயில் பிரதானமான இடம் இருக்குது.